ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம புராணம் 14ஆம் அத்தியாயம். நரசிம்ம அவதாரத்தின் கதை. கஷ்யப முனிவரின் சந்ததிகளில் ஹிரண்யாக்ஷனுக்கு அடுத்தபடியாக ஹிரண்யகசிபு இருக்கிறார். தன் சகோதரனின் மரணத்திற்கு பின்னர் அவர் தெய்வங்களை பழிவாங்க விரும்பினார். அவர்களை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். காட்டிற்கு சென்று துறவியாகி பிரம்மதேவருக்கு கடுமையான விதிகளுடன் நீண்ட காலம் தவம் செய்தார். அந்த தபோதனத்தினால் போற்றப்பட்ட பிரம்மதேவர் அவராகவே தானாகவே அவதரித்து வந்தார். தங்கள் ஆசை என்ன, வேண்டும் வரம் என்ன, நான் சந்தேகமில்லாமல் தருகிறேன் என்று உறுதியளித்தார். ஹிரண்யகசிபு அந்த வார்த்தையால் மகிழ்ச்சி அடைந்து சதுர்முகனுக்கு பணிவாக சத்தியம் செய்தார். பகவானே, தாம் எனக்கு வரம் தர விரும்பினால் நான் கூறுவதை கேட்பீராக. உலர்ந்ததும் பச்சையானதும் என்னை கொல்லலாகாது. நீர், நெருப்பு, குச்சி, புழு, பேய், பாம்பு, மிருகம், மனிதன், தெய்வம், கிண்ணற கிம்புருஷர்கள், யக்ஷ ராட்சசர்கள் என்னை கொல்லாதிருக்கட்டும். பகலில், இரவில், தரையில், தோட்டத்தில், இல்லத்திற்குள், வெளியில் என்னை யாரும் கொல்ல வேண்டாம். நான் இறக்காதிருக்க வேண்டும். தற்கால ஆயுதங்களாலோ ஆயுதங்கள் இல்லாததாலோ எனக்கு மரணத்திற்கு காரணமாக எதுவுமே அமையலாகாது. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். தமக்கு உண்மையிலேயே என் மீது கருணை இருந்தால் இந்த வரத்தை எனக்கு கொடுக்கும்படி நான் தங்களிடம் பிரார்த்தனை செய்கிறேன். பிரம்மதேவர் அவருடைய வார்த்தையை கேட்டார். ராட்சச அரசரே, யாராலும் செய்ய முடியாத தவம் செய்தீர்கள். அதனால் என்ன வேண்டினாலும் கொடுக்க வேண்டும் என்று எண்ணினேன். கடந்த காலத்தில் யாரும் இது போன்று எதையும் கேட்டதில்லை, நானும் கொடுத்ததில்லை. நான் தமக்கு ஒரு அரிய பரிசை தருகிறேன், செல்வீர்களாக. தாம் இந்த தவத்தின் பலனாக தெய்வீக இன்பங்களை அனுபவிப்பீராக என்று கூறி அவர் கோரிய வரத்தை அவருக்கு வழங்கி தனது உலகத்திற்கு சென்றார் பிரம்மதேவர். ஹிரண்யகசிபு பெருமையுடனும் கௌரவத்துடனும் தனது சொந்த ஊருக்கு திரும்பினார். மறுநாள் காலை அவர் சொர்க்கத்தின் மீது படையெடுத்து வானத்தையும் கைப்பற்றி தேவேந்திரன் உள்ளிட்ட தேவர்களை எல்லா இடங்களிலும் சிதறடித்து அதை அவர் அசைக்க முடியாத ஆட்சியுடன் ஆட்சி செய்து 3 உலகங்களிலும் தனது வெற்றி கொடியை உயர்த்தி வருகிறார். அவ்வாறு செய்யும் பொழுது மக்களை கூட்டி என் ஆணையை கேளுங்கள். இந்த கணத்திலிருந்து நீங்கள் அந்த தெய்வங்களின் பெயரில் எந்த யாகங்களையும் அர்ச்சனைகளையும் தானங்களையும் மந்திரங்களையும் கூறக்கூடாது. நான் தான் அனைத்துக்கும் கடவுளாவேன். அனைத்து இனங்களுக்கும் உலகங்களுக்கும் எஜமானனாவேன். நான் இறைவன். என் திருப்திக்காக நீங்கள் அதை என் பெயரில் செய்ய வேண்டும். இதற்கு எதிராக செய்பவர்கள் உரிய தண்டனையை அனுபவிப்பார்கள். இதற்கு இசைவாக செய்பவர்கள் உரிய பாதுகாப்பை பெறுவார்கள். உங்களுக்கு புரிகிறதா? செல்லுங்கள். அவர் கட்டளையிட்டு அவர்களை அனுப்பி வைத்தார். கூன் முதுகு சாகாமல் இருக்க முடியாத அப்பாவி மக்களே, நீங்கள் என்ன செய்வீர்கள்? அவர்கள் அதை அவருடைய சட்டத்தின்படி செய்கிறார்கள். ஒட்டு மொத்தமாக அவரது ஆட்சி காலத்தில் கடவுள் என்ற வார்த்தை எங்கும் கேட்கப்படவில்லை. இது எவ்வளவு காலம்? தேவேந்திரனின் தலைமையில் தேவர்கள் குருவான பிரகஸ்பதியிடம் சென்று அழைத்தனர். குருதேவா, ஹிரண்யகசிபுவின் அந்த தீய நாடகத்திற்கு பாரத வாக்கியம் இருக்கிறதா? அல்லது பலவீனமானவர்களாகவும் அனாதைகளாகவும் இருக்கும் சீடர்கள் மரத்தில் இருக்கும் பறவையைப் போல வாழ வேண்டுமா? பிரகஸ்பதியான வியாழ பகவான் அவரின் அழுகையை கேட்டது. ஒரு கணம் தியானத்தின் சக்தியால் எதையோ யோசித்துவிட்டு தலையை ஆட்டினார். அவர் கவலை கொள்ள வேண்டாம் என்றார். என் வார்த்தைகளை கேட்பீராக. உங்களுக்கு பதவிகள் கிடைக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஹிரண்யகசிபு விரைவில் அழிந்து விடுவார். அவருடைய அதிர்ஷ்ட கோடு மங்கத் தொடங்கிவிட்டது. தூக்கம் மனதை கெடுக்கிறது, அறிவு அழிகிறது. தூக்கம் ஒரு நல்ல யோசனையை எளிதில் அழித்துவிடும். தூக்கத்தால் கல்வி பயனற்றதாகிவிடும். தூக்கத்திற்கு நிகரான எதிரி இல்லை. நெருப்பை தொடவும் ஆயுதங்களை தாங்கவும் முடியும். தாங்கிக் கொள்ள இயலாது. துக்கத்தின் வலியை யாராலும் தாங்கிக் கொள்ள இயலாது.
தற்போதைய தருணம் அவருக்கு வலிமையானது. ஆனால் அவருக்கு கெட்ட சகுனங்கள் ஏற்படத் தொடங்கின. இதன் விளைவு அசுரர்களின் அழிவு. அதுவரை நாம் காத்திருக்க வேண்டும். அவசரப்படுவதில் அர்த்தமில்லை. நான் கூறுவதை கேளுங்கள். நாம் அனைவரும் ஒன்றாக பால் வீதியின் வடக்கு கரைக்கு செல்வோம், அதாவது திருப்பார்கடலுக்கு செல்வோம். தர்மத்தின் ஆட்சியாளரான சர்வ தந்திர ஸ்வதந்திரனான பகவான் ஸ்ரீஹரி அரவத்தின் மடியில் யோக நித்திரையில் இருக்கிறார். அந்த கடவுளை போற்றி விழிப்புணர்வை பாடுங்கள். உங்கள் ஆசை நிறைவேறும். அந்த தீய அரக்கனால் ஏற்படும் கொடிய அச்சுறுத்தலை குறித்து அவர் கூறுகிறார். செல்லுங்கள். ப்ரகஸ்பதி ஊக்கமளிக்கும் விதமாக கூறினார். சரி என்றான் தேவேந்திரன். தேவேந்திரன் திருப்பார்கடலில் க்ஷீரத்தின் வடக்கு பகுதிக்கு சென்றான். பகவான் புருஷோத்தமன் பல்வேறு பாடல்களால் துதிக்கப்பட்டார். அந்த நேரத்தில் சங்கரர் பகவான் ஸ்ரீஹரியை போற்றி தெய்வீக அர்த்தமுள்ள பெயர்களின் பட்டியலை வெளியிட்டார். பெரியவரும் வல்லவருமான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு யாகத்தின் பாதுகாவலர், பிரபு விஷ்ணு உலகத்தின் பாதுகாவலர், ஆன்மாவின் பாதுகாவலர், தெய்வீகமானவர், மிகவும் உயர்ந்தவர். இவ்வாறு சங்கரர் தனது பெயருடைய மலர்களால் திருப்பார்கடலில் வழிபட்ட போது அவர் மகிழ்ச்சி அடைந்து பகவான் ஸ்ரீஹரி தரிசனம் அளித்தார். அவர் மகிழ்ச்சி அடைந்து கூறினார், சூரரே, நீங்கள் தெய்வீக நாமத்தை உச்சரித்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்துள்ளது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள், நான் அதை செய்வேன் என்றார் சங்கரர். இறைவனே, தாம் எல்லாம் அறிந்தவர். தங்களுக்கு தெரியாதது என்ன? அதாவது, ஆம், ஹிரண்யகசிபுவை கொல்வது கடமை. நீங்கள் இன்னும் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். அவருக்கு ஒரு மகன் பிறப்பான். அவன் பெயர் பிரகலாதன். அவன் என் பக்தர். பெருமையால் நிறைந்த ஹிரண்யகசிபு பக்தரை சித்திரவதை செய்கிறான். பிறகு நான் அவனை மிகவும் பிடிவாதக்காரனாக்குவேன். போ என்று பகவான் ஸ்ரீஹரி கூறிவிட்டு மறைந்தார். தேவர்கள் நிம்மதி அடைந்து தங்கள் இருப்பிடங்களுக்கு சென்றனர். அடுத்த கதை. ஹிரண்யகசிபு தனது உள்ளங்கையால் அனைத்து உலகங்களையும் அசைத்து கொண்டிருந்தாலும் மீண்டும் தவம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அவனுடைய ஆசை என்ன? ஒரு நாள் அவர் சரியான நேரத்தில் புறப்பட்டார். அந்த நேரத்தில் பூமி சுழன்றது. திசைகள் தீப்பிழம்புகளால் சுடர்விட்டன. சில விசித்திரமான சகுனங்கள் வருவது போல் தோன்றியது. உறவினர்களும் நண்பர்களும் அதை கண்டார்கள். ஹிரண்யகசிபுவை அப்படியே நிற்கச் செய்தார். அரசரே, ஏன் மீண்டும் தவம் செய்கிறீர்கள்? உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட சக்திகள் எதுவும் இல்லை. தீராத ஆசைகள் இல்லை. ஏதோ தவறு இருப்பதாக நீங்கள் நினைக்கலாம். அப்படி இருக்கலாகாது. தாங்கள் சென்ற போது எல்லாம் மோசமாக தெரிந்தது. தங்கள் பயணத்தை நாங்கள் ஏற்கவில்லை. ஆண்டவருக்கு நல்வாழ்த்துக்கள் கூற விரும்பியதால் இதை கூற வேண்டியதாயிற்று. நாங்கள் கூறுகிறோம், பிறகு அது உங்களுடையது. திருமணத்தின் பெருமை முழுமையான முட்டாள்தனம். ஹிரண்யகசிபு அவர்களின் வார்த்தைகளை புறக்கணித்துவிட்டு சென்றார். 2 அல்லது 3 நெருங்கிய சீடர்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அவர் கைலாய மலை பகுதிக்கு சென்று கடுமையான விதிகளுடன் துறவரத்தை தொடங்கினார். அசுர மன்னனின் தவத்தை குறித்து பிரம்மதேவர் அறிந்தார். வருத்தம், இந்த முட்டாள் மீண்டும் தன் தவத்தை தொடங்கியுள்ளான். அவர் முன்பு தவம் மூலம் என்னை அடைந்து உயர்ந்த பதவிகளை அடைந்தார். உனக்கு இப்போது என்ன வேண்டும்? நான் எப்படி தவம் செய்வதை நிறுத்த முடியும்? இதற்கிடையில் நாரத மாமுனிவர் வந்து, தந்தையே என்றார். நீங்கள் ஏன் கவலை கொள்கிறீர்கள்? நாராயணரை இதயத்தில் கொண்டவர்கள் அந்த பக்தர்களுக்கு அவர்களுக்கு எது குறித்தும் கவலை இல்லை. அந்த அரக்கனை அவன் தவத்தை நிறுத்தச் செய்ய நான் ஒரு வழியை கண்டுபிடிப்பேன். முழு முதற் கடவுளான பகவான் ஸ்ரீமன் நாராயணர் எனக்கு அத்தகைய ஞானத்தை அருளட்டும். இதை கூறிவிட்டு அவரது மருமகன் பர்வத முனிவருடன் இணைந்து நாராயணரை நினைவு கூர்ந்து கைலாய பகுதியை அடைந்தார்.
சிறிது தூரத்தில் ஒரு சிறிய குடிசை, முன்னால் மரத்தின் அடியில் ஒரு நெருப்பு குழி உள்ளது. இதற்கிடையில் ஹிரண்யகசிபு நாரத முனிவரை கண்டார். அவர் காதில் மலையிடம் கூறினார், ஹிரண்யகசிபு ஒரு மரத்தடியில் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கு அவரது சீடர்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹிரண்யகசிபுவிற்கு எதிரே உள்ள ஒரு கிளையில் 2 சிட்டுக்குருவிகள் ஒன்றன் பின் ஒன்றாக அமர்ந்திருந்தன. பிரணவத்துடன் கூடிய நமோ நாராயணா சத்தமாக அழ ஆரம்பித்தார்கள். ஹிரண்யகசிபுவிற்கு மனம் சரியில்லை. அவன் கண்களை திறந்து பார்த்தான். எதிரே சிட்டுக்குருவிகள். அவ்வளவுதான். அப்படியே அமர முடியாமல் எழுந்து நின்று தன் வில்லை எடுத்து அந்த பறவைகளை அடித்தான். அதை பறவைகள் கண்டன. அவை ஒரு நொடியில் பறந்து சென்றன. ஹிரண்யகசிபு பெருமூச்சு விட்டான். அவசரமாக புறப்பட்டான். பின்தொடர்பவர்கள் பின்தொடர்ந்தனர். உணவருந்திவிட்டு அந்த ஊருக்கு அவர் திரும்பினார். அன்றிரவு மனைவி கேட்டால், என்ன பகவானே, தாம் தவம் முடித்து இல்லம் திரும்புவதற்கு சில 100 ஆண்டுகள் ஆகும் என்று கூறிவிட்டு நீங்கள் சென்று விட்டீர்கள். நீங்கள் ஏன் இவ்வளவு விரைவாக இங்கு வந்தீர்கள்? தவம் முடிந்ததா? நான் பரிச்சயத்துடன் கேட்கிறேன். வேறு விதமாக நினைக்க வேண்டாம் என்று ஆறுதல் கூறுவது போல் அவரது மனைவி கேட்டபோது ஹிரண்யகசிபு, நீ என்ன கூறுகிறாய் என்று பதிலளித்தார். நான் கைலாய மலைப்பகுதிக்கு சென்றேன். நான் ஒரு இருப்பை அங்கு நிறுவியுள்ளேன். நான் தவம் செய்கிறேன். இதற்கிடையில் எனக்கு எதிரே இருந்த ஒரு மரத்தில் 2 சிக்கடாக்கள் அமர்ந்து, அதாவது பறவைகள் அமர்ந்து நமோ நாராயணா என்று கத்திக் கொண்டிருந்தன. அது அனைவருக்கும் கேட்க முடியாத அளவிற்கு அதிகமாக இருந்தது. அதனை கேட்க எனக்கு பொறுமை இருக்குமா? நான் கோபம் அடைந்து ஒரு வில்லையும் அம்பையும் எடுத்து அவர்களின் மீது அம்பெய்தினேன். அவை பறந்து சென்றன. எனக்கு அங்கே தவம் செய்ய விருப்பமில்லை. நான் இப்போதைக்கு இதை நிறுத்திவிட்டு காட்டிற்கு செல்கிறேன். இதுதான் கதை என்றார் அவர். இந்த உலகில் ஹிரண்யகசிபுவின் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை எடுத்தது. ஒரு மகன் பிறந்தான். அந்த குழந்தை வளர்ந்ததும் முதலில் உச்சரித்த வார்த்தை பிரணவத்துடன் கூடிய நமோ நாராயணா என்பதுதான். அன்னையான கயாது தேவி அழ ஆரம்பித்தாள். இந்த வார்த்தைகளை கேட்ட தந்தை இந்த அன்பான குழந்தைக்கு என்ன மாதிரியான சித்திரவதைகளை செய்வார் என்று சிந்தித்துவிட்டு ஒரு சூடான பெருமூச்சு விட்டார். நடக்க வேண்டியது நடக்காது என்ற உறுதியான முடிவிற்கு வந்தார். அந்த குழந்தை பிரகலாதன். அவருக்கு 5 வயது. கோவிந்தநாம ஜபம் மட்டுமே வளரும். பாதுகாப்பு, தங்கள் இனத்திற்கு ஏற்ற கல்வியை வழங்கும் பொறுப்பை தந்தை ஆசிரியரிடம் ஒப்படைத்தார். நாள்கள் அப்படியே கடந்தன. ஹிரண்யகசிபு தனது மகனை ஒரு நாள் இல்லத்திற்கு அழைத்து வந்து கேட்டார். சின்ன பையன், உங்கள் ஆசிரியர் உங்களுக்கு கொடுத்த அரசியல் கல்வி என்ன ஆனது? நீங்கள் கவனமாகவும் கவனத்துடனும் படிக்கிறீர்களா? தயவு செய்து ஒரு கவிதையை கவனமாக படித்து அதன் அர்த்தத்தையும் முக்கியத்துவையும் விளக்குங்கள். பிரகலாதன் மயக்கத்தில், நாராயணா, ஏழைகளுக்கு ஏன் இந்த கல்வி? முக்கியமான ஒரே விஷயம் அப்பால் சென்றடையும் கல்விதான். அதற்கான மூல மந்திரம் கோவிந்தா தாமோதரா மாதவா. இதைத்தான் நான் கற்றுக்கொண்டேன் என்று பிரகலாத ஆழ்வார் தந்தையிடம் பயமின்றி கூறினார். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நாரத முனிவரால் அவருக்கு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தத்துவம் கற்பிக்கப்பட்டது. நனைந்தால் போய்விடுமா? பிரகலாத ஆழ்வார் குழந்தையாய் பிறந்த போதிலிருந்தே சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவர் ஆவார். அந்த இரகசியத்தை அறிந்து அதை அனுபவிக்கும் அதிர்ஷ்டம் அந்த தந்தைக்கு இல்லை. மகன் கோவிந்தா தாமோதரா மாதவா. அந்த நேரத்தில் ஹிரண்யகசிபுவின் தலை பேன்களால் மூடப்பட்டிருந்தது. படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்திருந்த தனது மகனை கீழே வீசி எறிந்தார். சிறிது நேரத்திற்கு பின்னர் சற்று அமைதியானார். பையன், கோவிந்த நாமத்தை உச்சரிப்பது நம் தேசத்திற்கு ஏற்றதல்ல. அப்படி செய்பவர்கள் என் எதிரிகள். இந்த தீய போதனையை யாரிடமிருந்து கேட்டாய்? மற்றும் பல வார்த்தைகளை கூறாதே. அவரிடம் உள்ள பணியாளனை கண்டு ஏய் என்றார். சீக்கிரம் சென்று
ஆசிரியரை அழைத்து வா. அவர் உத்தரவிட்டார். பணியாள் உடனே சென்று ஆசிரியரை அழைத்து வந்தார். அசுர மன்னன் குருவின் முகத்தில் தெரிந்த முக பாவனையை கண்டதும் அவருக்கு ஏதோ ஒன்று தோன்றியது. அவர் பயந்து அங்கேயே நின்றார். ஹிரண்யகசிபு தனது ஆசிரியரை கண்டு என்ன ஆயிற்று என்று கேட்டார். என் மகன் எனக்கு எதிரான முறையில் பகவானுடைய ராஜபோஜனத்தை செய்கிறான். இது நமது சாதிக்கு பொருந்தாத பாடம். இதுதான் உங்கள் போதனையா? மயில் பாம்பை புகழ்வது போலவும் பூனை எலியினை புகழ்வது போலவும் இருக்கிறது. அவர் பயந்து போய் தன் மகனை கண்டு இதோ பார் என்றார். நான் நல்லது சொல்கிறேன். நமது தேசத்தின் தீவிர எதிரியான மாதவனை குறித்து தாம் குறிப்பிடுவது சரியல்ல. உண்மையில் நான் தங்களுக்கு லோகநாத தேவர் குறித்து கூறுகிறேன். துணிச்சலானவராக இருந்தாலும் யார் வீரராக இருந்தாலும் அந்த நபர் பிரபஞ்சத்தின் இறைவன். வேறு அனைத்திற்கும் அவரே இறைவனாவார். தாங்கள் கூறிய அந்த மாதவன் மாயாதவன். வெளிப்படையாகவே பேசி மன்னிப்பு பெற துணிச்சல் இல்லாத ஒரு தந்திரமான மனிதன். விஸ்வேஸ்வரர் போன்ற ஒருவரை நீங்கள் புகழ்வது ஒழுக்கக்கேடானது. இப்படிப்பட்ட அசிங்கமான பாடல்களை பாடுவதற்கு பதிலாக தேர்ந்தெடுத்து எங்கள் தேசத்திற்கு தகுதியான கல்வியை பெற்று நால்வரின் உதவியாளராக மாறுங்கள். குரு சொல்வது போலவே தாம் செய்ய வேண்டும். குரு கூறுவது அனைத்தையும் செய்ய வேண்டும். அவர் குருவை கண்டு செல் என்றார். குழந்தையை எடுத்து கொள்ளுங்கள். எங்கள் இயல்பிற்கு ஏற்ற கல்வியை எங்களுக்கு தந்து எங்களை அறிஞர்களாக்குங்கள். வேறு எந்த பாதையையும் தாங்கள் பின்பற்ற வேண்டாம். தீய பாதையின் பக்கம் செல்ல வேண்டாம் என்று அவர் என்னை எச்சரித்தார். தங்கள் விருப்பப்படி நான் செய்கிறேன் அரசரே என்று கூறி குருவானவர் பிரகலாதாழ்வாரை அழைத்து கொண்டு புறப்பட்டார். வயிற்று வலி அப்படித்தான். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே முழுமுதற் கடவுள் என்பதை அறிந்திருந்தாலும் அந்த குரு அரச மாளிகையின் திறந்த வெளியில் நடக்க வேண்டியிருந்தது. என்ன பரிதாபம்! சில வருடங்கள் ஆகின்றன. தனது மகனின் கல்வியை குறித்து அறிய ஆர்வமாக இருந்த அரசன் ஹிரண்யகசிபு ஆசிரியருக்கும் அவரது மகனுக்கும் உதவ பணியாளை அனுப்பினார். அரசர் ஆசிரியரும் அவரது மைந்தனும் கூட்டத்திற்கு வந்தனர். அசுர மன்னன் மகனை ஆசையாக தோளில் தடவவும், அவர் தந்தையே, நீங்கள் எங்களிடம் வந்தீர்களா? உண்மையான விஷயம் உங்களுக்கு தெரியுமா என்று ஆசிரியர்கள் கூறினார்கள். நீ ஓடுகிறாயா? அறிவியல் அறிவிற்காக நம் மனதிற்கு நல்ல பயிற்சி அளிக்க வேண்டுமா? படிப்பில் நீ மிகவும் சிறந்தவன் என்று உன் ஆசிரியர்கள் உன்னை பாராட்டிய போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். எந்த தந்தையும் விரும்புவது அதுதானே. இதனை கேட்ட பிரகலாதாழ்வார் பயமின்றி பதிலளித்தார். அரசரே, சட்ட கலைகளும் அறிவியல்களும் எதற்கு? நான் உண்மையான விஷயத்தை கற்றுக்கொண்டேன். அது என்னவென்று தங்களுக்கு தெரியுமா? இந்த நிலையற்றதும் துக்கஹரமுமானதுமான பற்றுதலை உடைத்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நித்தியமும் பேரின்பமுமான நிலையை அடைய தேவையான அறிவை நான் கற்றுக்கொண்டேன். அது எப்போதும் முக்தியை விரும்புபவர் அனைவரும் இதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரகலாதாழ்வார் கூறினார். அவ்வாறு பிரகலாதாழ்வார் கூறியதை கேட்ட ஹிரண்யகசிபு காயமடைந்த நாகத்தை கோபமடைந்தார். அவர் கோபத்தால் நடுங்கி பற்களை கடித்து அவர்களை முறைத்து பார்த்தபடி பணியாளர்களை கண்டார். சத்தமாக கத்தினார். விட்டுவிடு ஐயகோ! கூர்மையான கத்திகளால் அவனை இழுத்துச் சென்று அவன் கை கால்களை வெட்டி காக்கைகளிடமும் கழுகுகளிடமும் விட்டு விடுங்கள். செல்லுங்கள் என்று கத்தியபடி பேய் கும்பல் குழந்தை பக்தனை அழைத்து சென்று சாட்டையால் அடித்தது. ஆச்சரியம்! சிறுவனின் உடலை தாக்கிய ஆயுதம் 100 தானியங்கள் அளவிற்கு பெரிய துண்டுகளாக உடைந்து காற்றில் பறந்தது. சம்சாரத்தின் கொடூரமான துன்பத்தை நீக்கக்கூடிய தெய்வீக ஆயுதமான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மீது
என்ன ஆயுதங்களை செலுத்த முடியும்? ஒரு பக்தி நிறைந்த இதயம் கொண்ட ஒரு நபரை வாள்களும் கத்திகளும் என்ன செய்ய இயலும்? பணியாளர்கள் அழுது கொண்டே வந்து இதனை கூறினார்கள். இறைவா, எங்கள் ஆயுதங்கள் குழந்தையின் உடலில் விழுந்து துண்டு துண்டாக சிதறின. நான் வேறு என்ன செய்ய வேண்டும்? வேலைக்காரர்கள் இதை கூறியதும் அந்த பொல்லாத மனிதன் உடனடியாக திகைத்து போனான். அவனை கொல்வதற்கான ஏற்பாடு என்ன என்பதை குறித்து சிந்தித்தான். அவ்வளவுதான். விஷ பாம்புகளால் அவனை கட்டி கடிக்கச் செய்வாய். அந்த கடியின் விஷம் அவனை கொல்லும். இந்த துன்பம் நமக்கு முடிந்துவிடும். வீரர்களுக்கு அரசர் உடனடியாகவே உத்தரவிட்டார். இந்த மக்கள் பால பிரகலாத ஆழ்வாரை அழைத்து சென்று விஷ பாம்புகளை கொண்டு வந்து அவன் மீது விட்டனர். ஆனால் அது எல்லாம் பயனற்றது என்று அந்த பாம்புகள் பிரகலாத ஆழ்வாரை கடித்தன. அவற்றின் கோரை பற்கள் முற்றிலுமாக அறுந்து போயின. அவர்கள் அங்கேயே படுத்து கொண்டு இறந்து போனது போல தலை குனிந்து, இறந்தது போல அல்ல, இருந்ததை போல, வீரர்கள், என் முதலான உன்னை நான் எப்படி தண்டிக்க முடியும்? நீ அரியணை ஏறி எனக்கு பின் ஆட்சி செய்வாய். அதற்கு முன் நம் சாதிக்கு ஏற்ப அரசியலில் சாதி நெறிமுறைகளையும் நன்று கற்றுக்கொண்டு அனுபவிப்பாய். கவனமாக சிந்திப்பாய். செல்வாய் என்று கூறி அவனை ஆசிரியர்களிடம் ஒப்படைத்தான் ஹிரண்யகசிபு. அதற்குள் சபை நேரம் நிறைவடைந்து விட்டது. அங்கே குருவானவர் பிரகலாதர் தனது சீடர்களை தன்னை சுற்றி அமரச் செய்து வழக்கம் போல் தனது பாடலை தொடங்கினார். அவர் தனக்குள் சிறிது நேரம் ஒரு மூலையில் அமர்ந்து அமைதியாக தியானம் செய்வார். அந்த தியானத்தில் ஒரு புன்னகை உருவாகும். அவரது உதடுகளில் சில எழுத்துக்கள் தெளிவற்றதாக இருக்கும். அசுர சிறுவர்கள் பிரகலாதாழ்வாரை அணுகி அவரிடம் கேட்டார்கள், பிரகலாதா, நீ உன்னையே பார்த்து கொண்டு விசித்திரமாக புன்னகைக்கிறாய். அது என்னவென்று கூறுவாய். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? இந்த குழந்தை தாயின் வயிற்றில் 10 மாதங்கள் அழுது பின்னர் இந்த பூமியில் விழுந்து வளர்ந்து பசி மற்றும் தாகம், உணவு மற்றும் உறக்கம், நன்மைகள் மற்றும் தீங்குகள், செல்வம், இளமை மற்றும் குழந்தைகள் ஆகியவற்றிற்கு இடையே என்ன தொடர்பு? இது எப்படி சாத்தியமாகும் பகவானே? நான் என் மனதிற்குள் அந்த கடவுளான மாதவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறேன். இதுதான் சம்சாரம் என்றான். இது போன்றவற்றில் மட்டுமே சம்சாரம். அது என் மனதை உடைக்கிறது. உயிரினத்தை மாயையின் மயக்கத்தில் விழச் செய்கிறது. அதை அச்சுறுத்துகிறது, அழ வைக்கிறது. இறுதியில் அதை மூச்சை திணறச் செய்கிறது. மீண்டும் வழக்கம் போல் தாயின் வயிற்றில் வசிக்கும் இடம் பூமியின் சுழற்சி. இது ஒரு தீய சுழற்சி ஆகும். ஆண்டவரே, பகவானே, என்னை மீண்டும் இதில் விழவிட வேண்டாம். என்னை உமது பாதங்களுக்கு கொண்டு வாருங்கள். நான் அந்த கடவுளிடம் அழுது கொண்டிருக்கிறேன். நீயும் நிறுத்து. ஒரு ஞானி தன் உள்ளங்கையில் இருக்கும் ராஜ்யத்தை புறக்கணித்து விட்டு அதற்காக கெஞ்சுவதில்லை. திருப்திகரமான உணவை எதிர்கொள்ளும் போது அதை கைவிட்டு தன்னை அறியாமலேயே உணவை உட்கொள்ளும் முட்டாள் போல நடந்து கொள்ளாதீர்கள். கேசவா, மாதவா, நன்றி, என்னை மன்னியுங்கள். அதை உங்கள் காலடியில் கொண்டு வாருங்கள். நீங்கள் விதி. இது பகவானால் கேட்கப்பட வேண்டிய தெய்வீக மந்திரம். அமைதியான மனதுடன் இதை பாடினால் இன்றில்லாவிட்டாலும் நாளை இறைவன் உங்கள் மனதை உயர்த்துவார். பின்னர் நீங்கள் தேர்வு செய்யுங்கள். நீங்கள் நினைத்ததை கூறுங்கள். இதை கேட்ட அசுர சிறுவர்கள் ஆச்சரியம் கொண்டு, சரி பிரகலாதா என்றனர். சாந்த மார்க்கம் என்பது அனைவருக்கும் நல்லது கெட்டது கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் இல்லையா? இது போன்ற ஒரு பாடத்தை அவர்கள் ஒருபோதும் கற்பிக்கவில்லை. இந்த பாடத்தை உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? அதை அப்படியே கூறுவாய் என்றனர் அவர்கள். அதற்கு பதிலளிக்கும் விதமாக பிரகலாத ஆழ்வார் இவ்வாறு கூறினார். வினந்தா, நான் உனக்கு கூறுகிறேன். நான் என் தாயின் வயிற்றில் கருவில் இருக்கும் பொழுதே அது நடந்தது. என் தாய் தவம் செய்தார். பின்னர் தேவேந்திரன் வந்து
காமத்தின் செல்வார்க்குக்கு அடிபணிந்து முட்டாள்தனமாக என் தாயை அமராவதிக்கு அழைத்து செல்ல முற்பட்டார். அந்த நேரத்தில் தெய்வீக வடிவம் கொண்ட நாரத மாமுனிவர் வழியில் அவரை சந்தித்து, கடவுளே, அவள் புனித சபதங்களின் இரத்தினமாவாள், தெய்வீக குழந்தையின் தாயாவாள், அவள் கர்ப்பமாக இருக்கிறாள், உன் காமம் பற்றி எரிகிறது, அவளை செல்ல விடுவாய், அவளை விட்டு விடுவாய் என்று கூறி என் தாயாரை தேவேந்திரனின் தேரிலிருந்து விடுவித்து தனது ஆசிரமத்திற்கு அழைத்து சென்றார். அங்கே அவருக்கு தெய்வீக கதைகளை கூறி பகவான் ஸ்ரீஹரியின் நாமத்தை உச்சரித்து அவளுக்கு நன்னறிவை கற்பித்தார் நாரத மாமுனிவர். அவர் அதை செய்து வந்தார். சிறிது காலத்திற்கு பின்னர் என் தந்தை தவம் முடித்துவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பிவிட்டார் என்பதை அறிந்து என் தாயாரை தன்னுடன் அழைத்து வந்து ஒப்படைத்தார் நாரத முனிவர். இவ்வாறு நான் என் தாயின் கருவில் இருந்த பொழுதே மாதவனின் அருளாலும் மகாமுனிவர் நாரத மாமுனிவரின் தெய்வீக போதனைகளாலும் பகவான் மீதான இந்த பக்தியை வளர்த்து கொண்டேன். நல்லதோ கெட்டதோ குழந்தை பருவத்தில் பெறப்பட்டவை நம்மை விட்டு பிரிவதில்லை. எனக்கு பழக்கமாகிவிட்ட பகவான் ஸ்ரீஹரியின் நாமத்தை ஜபம் செய்யும் பழக்கம் இப்போது மறைந்து விடுமோ? இதுவே மாதவ நாம கீர்த்தனையை உச்சரிக்க எனக்கு இட்டு சென்ற பாதை. நீங்கள் இந்த பாதையில் நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சிறுவர்களும் பகவான் ஸ்ரீஹரியின் நாமத்தை உச்சரிக்க தொடங்கினர். இதனால் ஆசிரியரின் இல்லம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆலயமாக மாறியது. அன்று இரவு நகரத்தில் ரோந்து சென்ற காவலர்கள் பிரகலாதன் தனது குருவின் சீடர்களுடன் பகவான் ஸ்ரீஹரியின் நாமத்தை உச்சரிப்பதைக் கண்டு ஹிரண்யகசிபுவிற்கு தெரிவிக்க விரைந்தனர். அமைதியற்ற உறக்கத்தில் ஸ்ரீஹரியுடன் போராடி கொண்டிருந்த தைத்திய அரசனான ஹிரண்யகசிபு இந்த செய்தி நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் இருந்தது அவனுக்கு. அவர் ஆத்திரம் அடைந்தார். நகர காவலர்கள் கூறியது போல பிரகலாதாழ்வாரை காப்பாற்றுவதில் எந்த பயனும் இல்லை என்று கூறி அமைச்சர்களை அரசவைக்கு கொண்டு வந்து அந்த துரோகியை அழிக்கும் திட்டம் என்ன என்று திட்டம் தீட்டிக்கொண்டே கேட்டார். அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? அவர்கள் அங்கேயே அமர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு விழுங்கினர். சரி, என் மனதை உறுதி செய். யார் அங்கே? உடனே சண்டாமர்கரின் குருகுலத்திற்கு சென்று துரோகி பிரகலாதனை இழுத்து சென்று வர வேண்டும் என்று உரக்க கட்டளையிட்டான் மன்னன். அங்கிருந்த 2 வீரர்களும் குருவின் இல்லத்திற்கு சென்று ஸ்ரீஹரி பஜனையில் இருந்த பிரகலாத ஆழ்வாரை தூக்கி ஹிரண்யகசிபுவின் முன் நிறுத்தினார்கள். அவனை ஒரு பாம்பின் கயிற்றால் கட்டி நடுக்கடலில் வீசி விடுவோம் என்றான் மன்னன். ஒரு வார்த்தை கூட பேசாமல் வீரர்கள் சிறுவனை ஒரு பாம்பு சங்கிலியால் கட்டி தூக்கி கடலில் வீசினர். என்ன பயன்? பக்தரின் துன்பத்திற்கு காரணமே பகவான் அனுபவம். உடனடியாக பகவான் ஸ்ரீஹரி கருடாழ்வாரை அனுப்பி அவரை அந்த கயிற்றிலிருந்து விடுவித்து கட்டுக்கு அழைத்து வந்தார். பின்னர் கடல் விலை மதிப்பற்ற இரத்தின கூட்டத்தை போல பிரகலாதாழ்வாரின் முன் தோன்றி, பக்தரே, பக்தர்களின் பிரபுவே என்று கேட்டது. இந்த சிறிய பரிசை எனக்கு கொடுங்கள். பார்க்காமல் அதை கூறினான். அதை கேட்ட பிரகலாத ஆழ்வார் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து அருமை என்று கூறினார். தாங்கள் எப்போதும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை உங்களுக்குள் மறைத்து வைத்திருக்கிறீர்கள். அவரை காண்பதன் மூலம் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். அந்த அதிர்ஷ்டசாலி பெண்ணை பற்றி தாம் எனக்கு ஒரு பார்வை தரக்கூடாது என்று பணிவுடன் கூறினார். உடனே கடலானது ஒரு தெய்வீக மனிதனின் உருவில் தோன்றி, குமாரா, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தங்களை கடுமையாக சோதிக்கிறார். உங்கள் பக்தியில் தளர்வு இல்லாமல் நீங்கள் அந்த சோதனையை வெல்கிறீர்கள். மகான் விரைவில் உங்களுக்கு திருப்தியுடன் தோன்றி உங்களை ஆசீர்வதிப்பார். போய் விசாரணை செய்வீராக என்று கூறி அவர் மறைந்தார். பிரகலாத ஆழ்வார் 2 ரத்தினங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு மீதியை கடலுக்கு காணிக்கையாக கொடுத்துவிட்டு பகவான் ஸ்ரீஹரியின் நாமத்தை உச்சரித்து தன் தந்தையிடம் திரும்பினார். பகவான் ஸ்ரீஹரியை புன்னகையுடனும் மெழுகுடனும் துதித்து வந்த சின்ன பிரகலாதன்
சிகை பூவை பயன்படுத்தாமல் முற்றத்தில் இருந்த ஹிரண்யகசிபு உள்பட அனைவரும் வியந்தனர். சில கிசுகிசுக்கள் இருந்தன. அமைதி. ஹிரண்யகசிபு உரக்க கத்தினார். அறையின் சூழல் மிகவும் அமைதியாக இருந்ததால் எறும்பின் மிகச்சிறிய சத்தம் கூட கேட்கும் அளவிற்கு அது அமைதியாக இருந்தது. மன்னன் ஹிரண்யகசிபு தன் வாளை எடுத்தான். நெருப்பு நிறைந்த கண்களுடன் தனக்கு எதிரே நிற்கும் தன் மகனை பார்த்து, துரோகியே, இதுதான் கடைசி வார்த்தை. உன் ஹரி எங்கே? என் கேள்விகளுக்கு சரியான பதிலளிக்கவும். பிரகலாதாழ்வார் சிறிதும் கவலை கொள்ளவில்லை. பகவான் ஸ்ரீஹரி எங்கே இருக்கிறார் என்று ஏன் இல்லை என்று விசித்திரமாக கேட்கிறார். தந்தையே, அவர் எங்கிருந்தாலும் அங்கேயே இருக்கிறார். அவருக்கு அது தோன்றும் அளவிற்கு எளிதானது. நீங்கள் உள்நோக்கத்துடன் தேடினால் அதை காண்பீர்கள். அவர் இந்த தூணில் இருக்கிறாரா? ஹிரண்யகசிபு தன் வாள் முனையால் எதிரே இருந்த தூணை தொட்டு கேட்டார். நான் இப்போதே உங்களுக்கு கூறுகிறேன். அவர் தூணில் இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளும் இருக்கிறார். அவர் எனக்குள்ளும் இருக்கிறார். பகவான் ஸ்ரீஹரி இல்லாத இடம் இல்லை. நான் இதை இப்போதுதான் தொடங்குகிறேன். நீ கூறியதில் ஸ்ரீஹரி இல்லை என்றால் உன் கழுத்து இந்த வாளுக்கு பலியாகிவிடும். நீ என்ன கூறுகிறாய்? ஏன் முட்டாள்தனமாக பேசுகிறாய்? ஸ்ரீஹரி எங்கும் நிறைந்தவர் என்பதை அறியாமல் சோதனைக்கு தயாராவது பொருத்தமற்றது. மகனின் பதில் தந்தைக்கு கடுமையாக தோன்றியது. அவன் தன் சிம்மாசனத்திலிருந்து எழுந்து நின்று கூர்மையான கத்தியால் தூணை தாக்கினான். அவ்வளவுதான். ஒரே நேரத்தில் பல நூற்றுக்கணக்கான மின்னல்கள் மின்னின. ஆயிரக்கணக்கான பட்டாசுகள் வெடித்து ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும் சப்தமானது செவிகளை பிளந்தது. மரம் வெட்டுபவர்கள் எல்லா இடங்களிலும் சரிந்து விழுந்தனர். பாதி உடைந்த தூணிலிருந்து ஒரு விசித்திரமான உருவம் வெளிப்பட்டது. அதன் நாக்கு மேல் நோக்கி அசைந்தது. அது தங்க நிறத்தில் ஒளிரும். நெருப்பு நிறைந்த கண்கள், அருண பதங்களின் பிரகாசங்களை போல் மின்னும் கண்கள், அகன்ற மார்பு, பேரழகின் கர்ஜனையை எதிரொலிக்கும் குரல், நீண்ட தசைநார் கைகள், வைரங்கள் பதித்த நீண்ட நாகங்கள், தங்க நிற இடுப்பு பெல்ட், 9 ரத்தினங்களின் ஒளியை கொத்தாக பரப்பும் வளையல்கள். அந்த உருவம் நரசிம்மர். அந்த உருவம் தனது அன்பிற்குரிய பகவான் ஹரியின் சிறப்பு அவதாரம் என்பதை பிரகலாதாழ்வார் மட்டுமே புரிந்து கொள்ள முடிந்தது. மாலை. திடீரென்று தெய்வீக மனிதர் தனது நீண்ட கரங்களால் ஹிரண்யகசிபுவை பிடித்து மண்டபத்தின் நுழைவாயிலுக்கு இழுத்துச் சென்று வாயிலில் அமர்ந்தார். ஒரே ஒரு பெருமூச்சுடன் ஹிரண்யகசிபுவின் விழிகள் மூடியது. பல்லியை போல தொங்கிக் கொண்டிருந்த அரக்கனை நரசிம்ம பெருமாள் தன் தொடைகளுக்கு குறுக்கே படுக்க வைத்து தன் நகங்களால் அவன் இதயத்தை துளைத்து சபையில் அவனது இரத்தத்தை சிந்தச் செய்தார். அவன் அதனை வெட்டி ஒரு அங்கியை அணிவித்தான். இறந்த நாயை இழுத்துச் செல்வது போல உடலை ஒரு மூலையில் வீசி எறிந்தார் நரசிம்ம சுவாமி. அனைத்தும் முடிந்துவிட்டது. நான் சர்வ வல்லமை படைத்தவன். இறைவனின் புகழை பாடி இறைவனை புண்படுத்த முயன்ற அந்த கடுமையான மனம் கண்ணிமைக்கும் நேரத்தில் பரதனின் துதியை பாடிக்கொண்டிருந்தது. நரசிம்ம பெருமானின் கடுமையான குரலால் பீதியடைந்த அசுரர்கள் எல்லா இடங்களிலும் தங்கள் உயிரை கைவிட்டனர். பின்னர் பிரம்மதேவர் வந்து இறைவனை மிகவும் துதித்து அவரை மகிழ்வித்தார். பின்னர் நரசிம்மமூர்த்தி பிரகலாத சுவாமியை அசுர ராஜ்யத்திற்கு அதிபதியாக ஆக்கினார். பிரகலாத ஆழ்வாருக்கு அபிஷேகம் செய்து தேவேந்திரனுக்கும் மற்ற இந்திராதி கூட்டங்களுக்கும் அவரவர்களுக்கு அந்தந்த பதவிகளை வழங்கி பிரகலாதாழ்வாருக்கு மகிழ்ச்சியான மற்றும் நித்திய வாழ்க்கையை வழங்கி தனது பக்தர்களின் ஆசிர்வாதங்களை பெறுவதையே தனது இலக்காக கொண்டு ஸ்ரீசைல சிகரத்தை அடைந்து அங்கேயே ஓய்வெடுத்தார். இந்த நரசிம்ம அவதார கதையை எழுதுவதாலும் படிப்பதாலும் கேட்பதாலும் அனைத்து பாவங்களும் கஷ்டங்களும் நீங்கும்.
ஒரு தீயவன் கூட நல்ல நடத்தையுடன் மகிழ்ச்சியாக வாழ்கிறான். ஸ்ரீ நரசிம்ம சுவாமி பக்தர்களுக்கு எதிரிகளை குறித்த பயம் இல்லை என்று கூறி மார்க்கண்டேய முனிவரானவர் நரசிம்ம அவதார கதையை முடித்து வாமனாவதார கதையை கூறத் தொடங்கினார். 15ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.